எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2204வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதம் 23ஆம் தேதி என்று நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவனாகி கர்த்தர் நல்ல தலைவரை நம்முடைய தேசத்துக்கு கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதியட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆனா ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாமுவேல் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் உருவாவதற்கு பெற்றோரும் காரணமா இருந்தாங்க, ஆலயமும் காரணமா இருந்தது, போதகரும் காரணமா இருந்தாங்க, எல்லாவற்றுக்கும் மேல தேவன் காரணமா இருந்தார். இந்த சாமுவேல் பிறப்பதற்கு முன்பதாக அந்த பெற்றோர் பண்ணின பொருத்தனை, அந்த பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றுறாங்க. ஒரு பிள்ளை நல்லா இருப்பதற்கும் நல்லா இல்லாம போவதற்கும் அந்த பெற்றோர் காரணமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக பெற்றோர் எடுத்துக்கொண்டா, தான் பிள்ளை வாரத்துக்கு ஒரு தடவை சபைக்கு வந்தா போதும், அவன் நல்லா படிக்கணும், நல்ல பெரிய வேலைக்கு போகணும், நல்லா திருமணம் முடியணும், அப்புறம் நல்லா இருக்கணும், இப்படிதான் உலக காரியத்திலேயே நாட்டமா இருக்கிறாங்களே தவிர அந்த பிள்ளையினுடைய ஆவிக்குரிய தன்மைக்கு சில பெற்றோர் காரணமா இருப்பது இல்லை. எல்லாத்தையும் சொல்லல, சில பெற்றோரை சொல்றேன். சில பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, என் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கை, அவன் எனக்கு பெரிய வேலைக்கு போகணும்லாம் காரியம் கிடையாது, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய தொழில் அதிபர் எங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது ஒரு காரியம் சொன்னார். என் பிள்ளை நல்லா படிச்சு முடிச்சு ஊழியர் செய்யணும், அது வேலைக்கு போனோம்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அது நல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்றைக்கு உள்ள பெற்றோரை எடுத்துக்கிட்டா இப்படிதான் இருக்கணும். ஒருவேளை உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி உருவாக்குறீங்க, உருவாக்க ஆலயத்தில் விட்டுருக்கீங்களா, பாஸ்டர்கிட்ட சொல்லி விட்டுருக்கீங்களா, என் பையனை எப்போனாலும் சபையினுடைய வேலைகளில் நீங்கள் பயன்படுத்துங்க பாஸ்டர், அவனுக்கு எல்லா வேலையும் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கிற நோக்கம் திட்டம் நிறைவேறும். சாமுவேல் ஆலயத்திலே வளர்ந்தான், ஆனால் ஏலியின் பிள்ளைங்கள் ஆலயத்தில் வளரலை. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரீடம் விட்டாச்சு. ஆகவே சாத்தானின் பிள்ளைகளாய் மாறி போனார்கள். ஆனால் ஆலயத்தில் வளரும் போது ஒரு கண்டிஷன் இருக்கும், அது போதகர்கிட்ட வளரும் போது ஒரு உருவாக்குதல் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அப்படி அர்ப்பணிங்க. பெற்றோரே, இது கடைசி காலமாக இருக்கிறது, என் பிள்ளை நல்ல சம்பாத்தியம் பண்ணி தரணும் அந்த எண்ணம் இருக்குமானால் அது நல்லதுதான். அதற்கு முன்பதாக சிறு வயதில் இருக்கும்போது, வாலிப வயதில் இருக்கும்போது நீங்கள் போகின்ற ஆலயத்தில் பிள்ளைய விடுங்க. சனிக்கிழமை ஆனால் சர்ச்சில் என் பிள்ளை படுத்துக்கிறட்டும், அங்கேயே ட்ரெஸ் பண்ணி அங்கேயே ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஊழியம் செஞ்சு நைட்டு அனுப்பிவிடுங்க பாஸ்டர்னு சொல்லி பாருங்க. உங்க பிள்ளை மேல இருக்கிற தெய்வீக திட்டம், நோக்கம், தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இங்க சாமுவேலோட கர்த்தர் பேசுற வசனம் அபூர்வமா இருக்குது, தரிசனம் இருந்ததே இல்லை. ஆனா அந்த பிள்ளைகிட்ட தான், ஆலயத்துல படுத்திருந்த பிள்ளைகிட்ட தான் கர்த்தர் பேசினார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிற நான் கூட என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்கு திருமணம் முடிகிற முன்னால வரையும் ஆலயத்திலே படுத்திருந்தவன், ஆலயத்திலே வேலை செய்தவன். அத்தனை கஷ்டங்கள் இருக்கும், அத்தனை உபத்திரவங்கள் இருக்கும், அத்தனை வேதனை இருக்கும். எதிர்காலத்துல என்ன செய்ய போறோம் தெரியாது. ஆனா ஆலயத்தில் உள்ள எல்லா படிவிட காரியங்களையும்
செய்தேன். ஆகவேதான் கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஊழியனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்க அப்படிப்பட்ட நிலைமைக்கு வரணும். அப்படி இருப்பதற்கு பெற்றோர் முக்கிய காரணமா இருக்கணும். என் பிள்ளை ஜென்டிலா வந்துட்டு போகணும் அப்படி நினைக்காதீங்க. உங்க பிள்ளைய ஊழியம் செய்ய கொடுத்து பாருங்க. வாரத்தை 2 நாள் பாஸ்டர் அவனை யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்டர் கூப்பிடுனாரெல்லாம் ஊழியத்துக்கு அனுப்புங்க. ஆண்டவர் உங்க பிள்ளை மேல இருக்கிற திட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் ஆலயம், போதகர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம என்னமோ அவங்கள ஒரு மாதிரி நினைச்சுக்கலாம். அவங்க மேல இருக்கிற பெரிய அபிஷேகம் அவங்க பிள்ளைய சந்திக்கும். ஆகவே தான் சாமுவேலை பற்றி பார்க்கிறோம். தான் முதல் பேர்சப்பா வரை ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். உங்க பிள்ளைங்க ஒரு தீர்க்கதரிசியாய், அப்போஸ்தலராய், அது மாத்திரமில்ல வல்லமையான சுவிசேஷகராய், ஆவிக்குரிய வரங்களோடு நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களா? இன்னைக்கே நீங்க அங்க வைக்கிற சபையில போய் உங்க பிள்ளைங்களை உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு ஊழியத்துல உருவாக்குன்னு சொல்லுங்க. அதே வேளையில உங்க பிள்ளைங்களை நீங்களும் அனுப்பி வைக்கணும். சரிங்களா? பாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, இல்லை என் பிள்ளைக்கு தூக்கம் வருது அப்படின்னு நீங்க பிள்ளைய படுக்க வச்சிட்டீங்க அப்படின்னா பிள்ளை உருவாக முடியாது. நீங்க இப்படி சபையில அனுப்பி எல்லா வேலைகளையும் செஞ்சு பாருங்க. உங்க பிள்ளைங்களை கர்த்தர் முத்திர மோதிரமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாசோட பிள்ளைகளும் வாலிபர்களும் ஆலயத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம் போய் பணிவிடை செய்யட்டும். தேவனுக்கு முன்பாக வளரட்டும், ஊழியம் செய்யட்டும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்க அவர்கள் முதலாவது அர்ப்பணிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் பொழுது எங்களோடு கூட வருவீராக. நாளைக்கு நடக்கிற ஆராதனையில ஆண்டவருடைய கிரியை பலமாய் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாச மக்கள், புதிய ஜனங்கள் ஆலயத்துக்குள்ளாக ஓடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.